படம் சூப்பரா எவன் நல்லா ரசிகா படத்தை ஒருத்த செருப்பாடி அவனை ஒருத்த எல்லாத்தையும் செருப்பாடி நல்லதா இருக்கு படம். ஒருத்த படத்துல என்ன இல்லைன்றான் இல்லைன்றானுங்க. நல்லா சூப்பரா இருக்குப்பா, எல்லாம் போய் பாருங்க, குடும்பத்தோட போய் பாருங்க, எந்த பழமோசம் நம்பாதீங்க. படம் சூப்பரா இருக்குங்க. ப்ளூ சட்டை மாறன் ஒரு படம் விடாது நல்லா இல்லைன்னு தான் சொல்றாரு. ஏதாவது ஒரு படம் அவர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காருங்களா? இதுவரையில் ஒரு படம் கூட அவர் நல்லா இருக்குதுன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர். நான் ஒரு நாள் கூட அந்த படம் வரல, ஒரு நாய் கூட போய் பார்க்கல அந்த படத்தை. அவருக்கு என்ன தகுதி இருக்குது படம் மற்ற படத்தை பற்றி அவர் சொல்றதுக்கு? சொல்லுங்க. இதுவரையில் ஏதாவது ஒரு படம் இத்தனை வருஷத்துல வந்ததுல ஒரு படம் நல்லா இருக்குதுன்னு அவர் இது கொடுத்துருக்காரா? அவர் கொடுத்த படம் எல்லாமே அப்படிதான் சொல்லுவாரு. அவருக்கு வேற வேலையே இல்லை. சூப்பரா இருக்குதுங்க. இல்ல அதுக்கு மேல இருக்கு. கொடுத்த காசுக்கு ஒருத்துங்க படம். படம் பயங்கரமா இருக்குங்க. கிளைமேக்ஸ்ல பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. யாரோ சொல்றாங்க படம் தெரியலங்கிறாங்க. அவனை தூக்கி குப்பையில போடுங்க. பயங்கரமா இருக்கு படம்லாம். பயங்கரமா நடிச்சிருக்காரு ரஜினி சார். இந்த காக்கா கூடலாம் பயங்கரமான பதிலடி கொடுப்பாரு. அனிருத் மியூசிக் பிஜிஎம் சூப்பரா இருக்குது. படம் ரொம்ப ரொம்ப அதாவது நான் எங்க அப்பா பார்த்துட்டு அப்புறம் நான் பார்த்துட்டு இப்ப என் பையன் பொண்ணுங்கெல்லாம் பாக்குறாங்க ரஜினி சாரை. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே ரொம்ப 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 எக்ஸாக்டா இருக்குது. படம் பார்க்கறதுக்கு இன்னும் எனக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் வரைக்கும் இருந்து இன்னும் ஒரு 20-30 வருஷம் எனக்கு அவங்களுடைய பேரன் பேத்திங்கெல்லாம் படத்தை பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு ரஜினி சார் இன்னும் உயிரோட இருந்து நல்லா இருந்து ஆக்சுவலி ஆரோக்கியமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தோட நல்லா நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் பெற்று பெறதுக்கு நான் அந்த சபரிமலைக்கு நான் போறேன். பட் இருந்தாலும் அவருக்காக நான் வேண்டிக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைஞ்சு 100 நாள் வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன், கடவுளை கட்டிக்கிறேன். நன்றி. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி என்ன பண்றோம்? படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, சூப்பரா இருக்கு, எங்கேஜா இருக்கு. 3 hours எங்கேஜா தான் வச்சிருக்காங்க. லோகேஷ் கதை இல்ல அப்படின்னா எவன் சொல்றானா அவனை கதையை எடுத்து லோகேஷ் போய் பார்க்க சொல்லுங்க. வீடு லோகேஷ் தெரியும், அங்க போய் பார்க்க சொல்லுங்க. படம் நல்லா தான் இருக்குது. சும்மா இந்த மாதிரி சொல்லி கம்பேர் பண்ணி எத்தனை வருஷம் ப்ரோ எல்லா படமும். அப்ப கதைனா எல்லா கதையும் புதுசா எடுக்க முடியாது ப்ரோ. எதனா லிங்க் வச்சுதான் எடுக்க முடியும். ஆனா பிரச்சனை நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. அவரு எந்த படம் அவர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு? அந்த ஒரு படத்தை சொல்லுங்க. அவர் அப்படிதான் சொல்ல. அவர் காசை போட்டு எடுத்தா அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு, எனக்கே தெரியல. பாத்துக்கலாம். படம் நல்லாதான் இருக்கு, எல்லாரும் எங்கேஜா இருக்காங்க, ஹாப்பி தான், அவ்வளவுதான். தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரஜினி சார் சான்ஸே இல்லை. மாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தாங்க. அப்ப பாக்குறதுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்காரு, அதே ஸ்டைலு. சான்ஸே இல்லை. அவரோட கிரேஸ் அப்படியே இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே நல்ல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப நல்லா என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் அப்படி இப்படி பார்க்க முடியாது, அப்படியே டைரக்டா அதே தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. மெயினா ரஜினி வரும்போதெல்லாம் அவரே தான் பார்க்கணும்னு தோணுது. அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அவ்வளவு மாசா இருந்தாரு, பார்க்க சூப்பரா இருந்தாரு. எப்பவுமே அவரை பார்க்கும்போது ஒரு தடவை சொன்னா அது எப்பவுமே ஞாபகம் வரும். அவரை சின்னதுல இருந்து பாக்குற எல்லா இதுவும் ஜஸ்ட் இங்க காட்டுறாங்க. சான்ஸே இல்ல. பயங்கர ஸ்டைல். ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹேர் ஸ்டைலும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஸ்டைலிஷா நடிச்சிருக்காரு. கூலி அவங்க இதுக்கோசரம் நல்லா சப்போர்ட் பண்றாரு. சூப்பர், செம. சூப்பர் ஸ்டார் ஆக்டர் சொல்ல வேண்டுமா? சூப்பர். நாகார்ஜுன் செம சூப்பர். நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க. சான்ஸே இல்ல, எல்லாம் சூப்பர். சான்ஸே இல்ல, எல்லாம் பக்காவா பண்ணிருக்காங்க. செமையா இருக்கு. அனிருத் சூப்பரா இருக்கு. ரஜினி ஆக்டிங் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. வாட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் குட், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபைட் அதிகமா இருக்கு. நைஸ். இல்ல அப்படிலாம் இல்ல, ஃபேமிலி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ். சூப்பரா நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு தலைவர் ஆக்டிங். சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, பொறாமையில. அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எங்களுக்கு தலைவர் சொன்னா எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருந்தது. தலைவர் சூப்பரா பார்க்க. அவர் நாகார்ஜுன நல்லா, ஷோபே நல்லா பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் சும்மா ப்ரோ. படம் நல்லா இருக்கு. தலைவர் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும். அவங்க பொண்ணு கடைசி வரைக்கும் தெரியாமயே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஸ்ருதிகாசன் ரொம்ப பெஸ்ட்.
குட் லக். தேங்க்யூ. அரங்கம் அதிரட்டுமே. சூப்பர். எல்லாருமே மஜாவா பண்ணிருக்காங்க. எல்லாம் சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இல்ல எல்லாம் நல்லா இருக்கு. கேக்குற மாதிரி எல்லாம் நல்லா இருக்கு. ரிவ்யூ வந்து கரெக்டா கேளுங்க. மைனஸ் நீங்க வந்து மைனஸா கொஸ்டின் பண்றீங்க. இப்படி பேசாதீங்க. எல்லாமே நல்லா இருக்கு. தலைவர் நிரந்தரம். வேற என்ன சொல்லணும்? நாகார்ஜுனா ஆக்டிங் சூப்பரா இருக்கு சார். இதுல எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சூப்பரா இருக்குது படம். அப்புறம் வந்துட்டு இவரோட சோபி அவரோட ஆக்டிங் சூப்பரா இருக்குது. அவர் வில்லனா பார்த்தது இல்ல, பட் ஆனா இந்த படத்துல அவர் வில்லனா பாக்குறதுக்கு ரொம்ப இந்த படம் முழுக்கவே அவர் தான் பயங்கரமா இருக்கிறார். ரஜினி சாருக்கு ஈக்குவலா அவர் தான் நடிக்கிறார். நல்லா பயங்கரமா இருக்குது, சூப்பரா இருக்குங்க. எல்லாருமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருந்தது. டிஃபரெண்ட் ரோல் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஒரே ஃபைட்ஸ்லாம் இருக்கு. நல்லா இல்லை, கொஞ்சம் காமெடி தான் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நம்ம காமெடி கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும். காமெடி ஆக்டிங்ஸ் யாருமே இல்லை. நல்லா தான். சூப்பரா நல்லா தான். ப்ரோ அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க ப்ரோ. அவங்க லூஸ் மாதிரி பழமைப்பா. இங்க வந்து பார்த்தாதான் தெரியும் படம் எப்படி இருக்கும். இங்க வந்து பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா அனிருத்தெல்லாம் பயங்கரமா பிச்சு செஞ்சுட்டாரு. பயங்கரமா இருந்துச்சுப்பா. ஆனா செகண்ட் ஹாஃப் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மற்றபடி சொல்ல எதுவும் இல்லை. ஆனா பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை, இங்க வந்து பார்த்தாதான் தெரியும் ப்ரோ. அங்க வந்து ரிவ்யூல சொல்றதெல்லாம் நம்ப முடியுமா? இங்க வந்து பார்த்தாதான் தெரியும். இல்ல பிளாஷ்பேக் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்ல மேலே நல்லா தான். படம் நல்லா தான் இருக்கு. இல்ல படம் நல்லா தான் இருக்கு. ஸ்லோல படம் மீடியமா இருக்கு. பாக்கலாம்ண்ணா. எல்லாரும் சொல்ற அளவுக்கு மோசம்லாம் இல்லைண்ணா. கண்டிப்பா ரஜினி சார் வந்துட்டு அவர் இந்த வயசுல அவர் நினைச்ச பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாகார்ஜுனா சார் ரோல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அனிருத் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. வேற என்ன பாசிட்டிவ்ஸ்னா ஷோபின் சார் அவர் வந்துட்டு ஸ்பெஷல் ஸ்டாண்ட் அவுட், நீட்ஸ் ஸ்பெஷல் மென்ஷன். எக்ஸ்ட்ரா நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் நான் ஸ்ருதி ஹாசன் அவங்க நினைச்ச ரோல் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க அது கொஞ்சம் டிராக் ஆன மாதிரி இருந்துச்சு. அதான் பட் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டா போரிங்கா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வச்சு நிறைய என்டர்டெயின் பண்ணிட்டாங்க அவங்க. அதனால ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபேமிலியோட ஒன் டைம் பார்க்கலாம் கண்டிப்பா. சூப்பரா இருந்துச்சு. நல்லா படம் வர்த்து. நல்லா நல்லா ஆக்ட் பண்ணாரு ப்ரோ. பழைய இது அப்படியே தான் இருக்கு. ஸ்டைல் தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா படம் வர்த்து. ஃபேக் ரிவ்யூலாம் கொடுப்பாங்க. ஆனா செம்ம ஆனஸ்டி வந்து சூப்பரான படம். லேக்லாம் இல்லை ப்ரோ. செம்ம ட்விஸ்ட். படம் பாக்குற ஆரம்பமா பாக்குறவங்க நல்லா புரியும். அது சொல்லவா வேணும். சூப்பரா இருந்தது. செமையா இருந்தது. மியூசிக்லாம் தெரியா இருந்தது ப்ரோ. செதுக்கிருக்காரு அனிருத் வந்து பயங்கரமா செதுக்கி போட்டிருக்காரு. சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. நல்லாதான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அதெல்லாம் இல்லண்ணா, நீங்க வந்து பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு டைம் பாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. டிஏஜி புரியல. சூப்பர். ரிவ்யூஸ் எல்லாம் பாக்காதீங்க, வந்து பார்த்துட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. இல்ல படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குங்க, அவ்வளவுதான். தலைவர் ரசிகர் இன்னைக்குல இனிமே எனக்கு பிடிச்சிருக்கு சார். நல்லா இருக்கு. கமர்ஷியலா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. 75 வயசுல நல்லா நடிச்சிருக்கேன். அப்புறம் பிடிச்சிருக்கு சார். நல்லா நடிச்சிருக்கேன். நான் ஒரு ஃபேன் தான். அவர் ஃபேன் தான். நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ.